இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட்டு. இன்றைக்கி எப்படி இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டேனா, இந்தியா வந்து டாஸை வின் பண்ணாங்க. டாஸை வின் பண்ணி உடனே பேட்டிங் எடுத்துட்டாங்கங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்து 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஜடேஜா இன்ஜுரினால அவுட் ஆகிட்டார். அதுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் வந்திருந்தார். ராகுலுக்கு பதிலாக ரஜத் பண்டிட்டார் வந்திருந்தார். அப்புறம் இன்னொரு சேஞ்ச் சொல்ல மறந்துட்டேன், முகேஷ் குமார் வந்திருந்தாருங்க முகமது சிராஜுக்கு பதிலாக. இதாங்க இந்தியாவோட சேஞ்சஸ். இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங்கில் வந்து ரோஹித் சர்மா வந்து நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார். கொஞ்சம் சீக்கிரமே ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அவங்க இங்கிலாந்து டெபுட்டனில் வந்து ஷோபி பஷீர் பாலில் அவுட் ஆகிட்டார். அதே வழக்கம் போல் வந்து சுப்மான் கில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் வழக்கம் போல் மறுபடியும் சுப்மான் கில் வந்து ஃபெயிலியர் கொடுத்துட்டாருங்க. சுப்மான் கில் வந்து அடுத்த டெஸ்ட்டு இருப்பாரா என்னன்னே ரொம்ப டவுட்டாக இருக்குது. சுப்மான் கில் சாரி சுப்மான் கில் பிளேஸ் வந்து ஒரு ட்ராபேக்காக தாங்க இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சுப்மான் கில் அடித்தா மட்டும்தான் சுப்மான் கில்க்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சுப்மான் கில் அடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறமேட்டு அடுத்த இப்போ புஜாரானா ரஞ்சியில் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. புஜாரா கண்டிப்பாக டீமுக்குள்ளே வந்துடுவார் சுப்மான் கில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்கலைன்னா. அதே மாதிரி தான் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயரும் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிட்டார். 2 பேருமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, சுப்மான் கில்லும் ஸ்ரேயாஸ் ஐயரும். நம்ம போன வீடியோலேயும் சொல்லியிருந்தோம், இந்த வீடியோவிலும் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஸ்ரேயாஸ் ஐயர் 27 தான் அடிச்சிருந்தாருங்க. அப்புறமேட்டு வந்து ரஜத் பண்டிட்டார் கொஞ்சம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார். 32 ரன்ஸ் அடித்தார். என்ன பால் வந்து இன்சைட் டிஃபென்ஸ் ஆடினார். பால் வந்து போய் ரகான் அகமது பாலில் போய் ஸ்டெம்பில் பட்டுருச்சு. கொஞ்சம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார் இவர் ரஜத் பண்டிட்டார். பட் ஆனால் அவுட் ஆகிட்டார். அடுத்தது வந்து அக்ஷர் பட்டேலும் கொஞ்சம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார். ஆனால் அவரும் அவுட் ஆகிட்டார். இந்த கேஎஸ் பரத்துங்க, அவர் இன்னும் சும்மா தாங்க போல். ஏங்க எண்ட் ஆஃப் தி டே 90 ஓவர்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. இன்னும் 2 ஓவர் டைம் ஆகலைன்னு சொல்லிட்டு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டாங்கங்க. 420க்குனா 90 ஓவர்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. இந்த டைம் 4:30 க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா ஆடினாங்கங்க. அந்த 2 ஓவரில் போய் என்னங்க ஷார்ட்ஸாங்க ஆடுறது, டிஃபென்ஸ் ஆட வேண்டியதானே, எல்லாம் பால் வெல் லெஃப்ட் பண்ண வேண்டியதான். சாரி, அதெல்லாம் பண்ணாமல் போய் ஷார்ட் பால் போட்டாருங்க அகமது. அதை போய் கட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி போய் கையில் கேட்சை கொடுத்துட்டு வராருங்க. என்னங்க இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. நம்ம ரிஷப் பந்தெல்லாம் பார்த்துருக்கோம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னா அவர் எப்படி அட்டாக்கிங்காக ஆடுவார்ன்ட்டு. இவர்னா நெக்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சுக்குனா இவர் தேவையில்லைங்க, இவரை தூக்கிடலாம். ஏங்க டே பிளே முடிய போகுது, ஒரு டிஃபென்ஸ் ஆட வேண்டியதானே. அதை ஆட தெரியாமல் போயிட்டு கட் அடிக்க போய் கேட்சை கையில் கொடுத்துட்டு வராருங்க. என்ன மாதிரி பேட்டிங்க, மட்டமான பேட்டிங்க. அப்புறமேட்டு வந்து நம்ம அஸ்வின் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஓவரை டிஃபென்ஸ் பண்ணி ஒரு 4 அடித்து அவர் இந்த டேவை முடித்தார். இன்றைய டேவோட ஹைலைட் யாருன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுங்க. சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. என்ன மாதிரி பேட்டிங் தெரியுமா ஜெய்ஸ்வால் ஆடினது. சான்ஸே இல்லைங்க. நல்ல அட்டாக்கிங்காக ஆடினார். அதே மாதிரி டிஃபென்சிவ் அப்ரோச்சும் நல்லா ஆடினார், அட்டாக்கிங்காக ஆடினார். ஜோ ரூட்டை வெளுத்து எடுத்துட்டாரு போட்டு. அதே மாதிரி ஆர்ட்லி வந்தாலே அடிக்கிறாருங்க அவர். ஆர்ட்லியும் ஜோ ரூட்டும் கண்டாலே வெளுன்னு வெளுக்கிறாரு. ஆனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன்றைக்கி. இந்தியாவில் அவரோட முதல் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸில் அடித்தார். இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன்றைக்கி விசாகப்பட்டினத்தில். எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா 179 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 257 பால்ஸில் 17 4s 5 6s அடிச்சிருக்காரு. அப்போனா என்ன மாதிரி பேட்டிங் அடிப்பாருன்னு பாருங்கள். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து நாளைக்கும் இந்த பேட்டிங் கண்டினியூ பண்ணி 200 அடிச்சிட்டாருன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பாக ஒரு 200 அடித்தே ஆகணும். 200 அடிப்பார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலால் அடிக்க முடியும். கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நாளைக்கு 200 அடிப்பார். இதாங்க எண்ட் ஆஃப் தி டேஸ் பிளே வந்து இந்தியா வந்து 336 for 6 விக்கெட்ஸ் விட்ருக்காங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா அடித்தாருன்னா இந்தியா வந்து ஒரு 400 ரீச் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். பார்ப்போம் நாளைக்கு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இதில் தான் இருக்குது என்ன பண்ணுறாருன்ட்டு.